சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக் இயல் 2 இயற்கை 101 கேள்வி இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் பாராட்டுறது எது? சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? சரிங்களா, இளங்கோவடிகள். இந்த பாடல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? சிலப்பதிகாரத்திலிருந்து. காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திரிந்தான் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். நாமநீர் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தால்தான் வரிகளை இயற்றிய ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். சொல்லும் பொருளும் தருக. திங்கள் அப்படின்னா நிலவுன்னு சொல்லுவாங்க, மாதம்னு சொல்லுவாங்க. கொங்கு அப்படின்னா மகரந்தம். அலர்னா மலர்தல். திகிரினா அணைச்சக்கரம். பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். மேரு இமயமலை. நாமநீர் அச்சம் தரும் கடல். அலி அப்படின்னா கருணை. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் யார்? சோழ மன்னன். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவர் யார் அப்படின்னா சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார்? சோழ மன்னன். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மன்னர் மரபு என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. இவர் காலம் கிபி 2. தமிழின் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். தமிழுடைய முதல் காப்பியம் தான் சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியங்கள் யாவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். கழுத்தில் சூடுவது எது அப்படின்னா தார். கழுத்தில் சூடுவது எதுனா தார். கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா ஞாயிறு. வெண்குடை பிரித்து எழுதுக அப்படின்னா வெண்மை குடல் குடை. பொற்கோட்டு பிரித்து எழுதுனா பொன் குட்டல் கோட்டு. கொங்கு புட்டல் அலர் சேர்த்து எழுதுக குங்கலர். அவன் ப்ளஸ் அலிபோல் சேர்த்ததுக்கு அவன் அலிபோல். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்தவர் யார்? பாரதியார் தான். காணி நிலம் வேண்டும் பராசக்தி. காணி நிலம் வேண்டும் என்று பாடினதும் பாரதியார். சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் என்று பாடியவர் யார்? பாரதியார். 10 12 தென்னமரம் பக்கத்திலே வேணும் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள நூல் காணி நிலம். முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வரவேணும் என்று பாடியவர் யார்? பாரதியார். காணி நிலத்தில் எதை போன்ற நிலவு ஒளி வீச வேண்டும்? முத்து போன்ற. காணி நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் யார்? எட்டயபுர மன்னர். மண் உரிமைக்காகவும் பெண்மை உரிமைக்காகவும் பாடினது யாரு? பாரதியார். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யார்? பாரதியார். பாரதியார் இயற்றிய நூல்கள் சில. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. நன்மாடங்கள் பிரித்தெழுதுக நன்மை பிளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே பிரித்தெழுதுக நிலத்தின் பிளஸ் இடையே. பறவைகள் இடம்பெயர்தலை டேஷ் என்பர்? வலசை போதல். பெரும்பாலும் வலசை போகும் பறவைகள் எவை? நீர்வாழ் பறவைகள். பறவைகள் எதற்காக இடம் பெயர்கின்றன? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். பறவைகள் எதை அடிப்படையாக கொண்டே இடம் பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். பறவைகள் எதை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். பறவைகள் பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றன. சரியா தவறா? சரி. பயணம் செய்யும் பொழுது பறவைகள் எதற்காக தரையிறங்கும்? இறை மற்றும் ஓய்வுக்காக. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றம் எது? தலையில் சிறகு வளரும், இறகுகளின் நிறம் மாறும், உடலில் கத்தையா முடி வளரும். தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. சத்திமுத்த புலவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்? 1500. நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதினது யாரு? சத்திமுத்த புலவர். பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடும் பாடலடிகள் எவை? தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின். செங்கால் நாரைகள் எங்கிருந்து வருவதாக ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது? செங்கால் நாரைகள் ஐரோப்பா. வெளிநாட்டு பறவைகள் புகலிடமாக தமிழ்நாடு திகழ்கிறது. சரி. தற்பொழுது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? டேஷ். சிட்டுக்குருவி.
பெண் குருவின் உடல் முழுவதும் டேஷ் இருக்கும். மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஆண் குருவின் தொண்டை பகுதி டேஷ் நிறத்தில் இருக்கும். கருப்பு. சிட்டுக்குருவி டேஷ் வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடுகட்டி. கூடு கட்டும் காலங்களில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். பின்பு 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாட்கள் அடை கட்கும். 15 நாள் குஞ்சுகள் வெளிவரும். பறவைகள் பற்றிய படிப்பு என்ன? ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி நாள் எப்பொழுது? மார்ச் 20. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாதுன்னு சொன்னது யாரு? சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர் யார்? சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சலீம் அலி எவ்வாறு பெயரிட்டுள்ளார்? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. பறவைகள் இனங்கள் காப்பாற்ற அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்கலாம். சரியா தவறானா? சரி. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? பாரதியார். சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முட்டத்திலிருந்து சிட்டுக்குருவிகளுக்கு மகளுடன் போட்டுவிட்டு பட்னியாக இருந்தது யாரு? பாரதியார். சிட்டுக்குருவின் உணவுகள் தானியம், புழுப்பூச்சி, மலர், அரும்புகள், இளன் தளிர்கள், தேன் இதெல்லாம் தான். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10லிருந்து 13 வருஷம். சிட்டுக்குருவிகள் எங்கு மட்டும் இருக்காது? டேஷ், அதாவதுனா துருவ பகுதிகள் தவிர இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழுமா. தரை ப்ளஸ் இறங்கும், தரையிறங்கும். வேதி ப்ளஸ் உரங்கள் பிரித்ததுக்கு வேதி ப்ளஸ் உரங்கள். சரிங்களா? தட்ப வெப்பம் பிரித்தெழுதுக தட்பம் ப்ளஸ் வெப்பம். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எது? ஆர்டிக் ஆலா. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எதுனா ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்? சத்திமுத்த புலவர். 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற புதினம் இது. டேஷ். கிழவனும் கடலும். இதன் ஆசிரியர் எர்னிஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும் கவிதையின் நாயகன் யார்? கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார்? சாண்டியாகோ. கிழவனுடன் மீன்பிடிக்க சென்ற சிறுவன் யார்? மனோலின். கிழவனுக்கு எத்தனை நாட்கள் மீன் கிடைக்கவில்லை? 84 நாட்கள். மனோலின் எத்தனை நாட்களில் கிழவனுடன் மீன் பிடிக்க சென்றான்? 40 நாட்கள். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? அவையாவை 2 வகை. முதல் எழுத்து சார்பெழுத்து. முதலெழுத்து 30, சார்பெழுத்து 10. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சேர்ந்தவை முதலெழுத்துக்கள் 30. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருப்பவை எவை? முதலெழுத்துக்கள். முதலெழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துகள். சார்பெழுத்து 10 வகைப்படும். அவை உயிர்மை, ஆயுதம், உயிரளபட, ஒற்றளபட, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார் குறுக்கம், மகர குறுக்கம், அவுகார் குறுக்கம், ஆயுத குறுக்கம். மெய்யெழுத்துகளும் உயிரெழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் டேஷ் தோன்றுகின்றன. உயிர்மை எழுத்துகள். உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் டேஷ் சேர்ந்ததாக இருக்கும். மெய்யும் உயிரும். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் என்ன? முற்றுப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை. தனக்கு முன் ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வருவது டேஷ். ஆயுத எழுத்து. முதல் எழுத்துகள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் இவை ஆயுத எழுத்து டேஷ் ஆகும். சார்பெழுத்து. மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியாக அமைபவை அறநூல்கள். உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்ற நூல் திருக்குறள். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் திருக்குறள். எழுத்துக்களுக்கு தொடக்கம் அகரம். உலகுக்கு தொடக்கம் யார்? ஆதிபகவான். உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பது எது? டேஷ். உரிய காலத்தில் பெய்து கெடுப்பதும் மழைதான். ரெண்டுமே சரியா? முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் யார்? முடியாது என்பவர் சிறியோர். அதாவது பெரியோர் தான் முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் யார்? திருவள்ளுவர். திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் என்ன? வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். திருக்குறளின் பிரிவுகள் எவை? அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால்.
ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி எது? பணிவு, இன்சொல். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் எனக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள்தான் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். சரி. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? அறிவுடைய மக்கள். இனிய டேஷ் இன்னாத குரல் கனியிருப்ப டேஷ் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. சரியா? 2016ஆம் ஆண்டு மாரியப்பன் எந்த போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றார்? உயரம் தாண்டுதல். மாரியப்பன் தங்கவேலு எந்த ஆண்டு பத்மஸ்ரீ பட்டம் பெற்றார்? ஜனவரி 25, 2017. 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக் எங்கு நடைபெற்றது? ரியோ நகர். அன்பிலர் டேஷ் தமக்குரியர் அன்புடையோர் டேஷ் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்புமுரியர் பிறர்க்கு. கான்டினெட் கண்டம். மைக்ரேஷன் வலசை போதல். கிளைமேட் புகலிடம். சரிங்களா? சாரி, கிளைமேட் வானிலை. சாங்சுரி தான் புகலிடம் வரும். வெதர்னா புவியீர்ப்பு. கிராவிடேஷனல் ஃபீல்ட்னா புவியீர்ப்பு புலம். சரியா? வெதர்னா வானிலை. ஓகே, பார்த்தாச்சு. எதனா மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்த்துடுங்க. அதேமாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக 1க்கு 2 டைம் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸில் வச்ச கொஷின், லைன் பை லைன் கொஷின் யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சார் எனக்கு இந்த கொஷின் பேப்பர் வேணும், பல்காக வேணும், நானே படிச்சிக்கிறேன் அப்படின்னா 270 பே பண்ணிவிட்டு 6th to 12th தமிழ் பல்க் கொஷின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும். பே பண்ணிடுங்க. 9629905190 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜிபே ஃபோன்பே அதே நம்பர் தான். சரிங்களா? தேங்க்யூ.